ஒரு ராகி மால்ட். காஃபி. ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்சவொடனே மீட் பண்ணலாமா? நான் இங்கே இருக்க மாட்டேன், ஹாலிடேஸ்க்கு வெளியூர் போகிறேன். நானும் தான். நான் ஒரு வாரத்தில் திரும்ப வந்துடுவேன். நான் ஏற்காடு போகிறேன். ஏற்காடு நித்யா, மேன் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் கிளைமேட், த டிரைவ். நீ போயிருக்கியா? சீரியஸா? நிஜமாவா சொல்கிற? ஏய், நீ போனது இல்லையா? நீ கண்டிப்பாக போகணும். ஸோ நீ எங்கே போகிற? ஆஸ்திரேலியா. ஆக்சுவலாக வேறு நான் ஹாலிடேஸில் இங்கே இருக்க போகிறதே இல்லை. எக்ஸாம் முடியதில் அன்றைக்கி நைட்டே கிளம்புறேன். லாங் ஹாலிடே. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது தான் திரும்ப வருவேன். ஸ்ட்ரெயிட்டாக 11th ஸ்டாண்டர்ட். ஆஸ்திரேலியாவில் எங்கே? ஃபுல்லாக சுத்து. மெல்பர்ன்? என் அங்கிள் மெல்பர்னில் தான் இருக்காரு. அங்கே தான் முதல்ல போகிறோம். ஏன்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அங்கே மெல்பர்னில் இருக்கா. அவளை மீட் பண்ண முடியுமா? எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. கரெக்டாக எங்கேன்னு தெரியல, ஆனால் நீ அவளை கண்டுபிடிச்சிருவ. ஏன்னா அவள் மட்டும்தான் யோசிக்கும்போது கையில் இருக்கிற பேனாவை கடிச்சிக்கிட்டே யோசிப்பா. அவள் சிரிச்சா ரூம்குள்ளே ஒரு மோட்டர் பைக் வந்த மாதிரி இருக்கும். அவள் அப்செட் ஆகிற மாதிரி ஏதாவது சொன்னேன், சாரி கேட்டதுக்கப்புறம் கூட சண்டை போடுவா, பேசி தள்ளிடுவா. எனக்கு அவ்வளோ தெரியும்னு நினைக்கிறேன். நல்லதாக போச்சு. அவளை சீக்கிரமாக திரும்ப வர சொல்கிறியா? சீக்கிரமாக திரும்ப வர சொல்லு. ஏன்னா இங்கே ஒருத்தன் அவளை பயங்கரமாக மிஸ் பண்ணுறான்னு சொல்கிறியா? சொல்கிறேன். பயங்கரமாக பசிக்குது. அண்ணா, சமோசா 2-4 பட்டர் பிஸ்கட். வருண், நான் தான் நிறைய ஆர்டர் பண்ணேன், நான் பே பண்ணுறேன். நோ நோ நோ, நான் தான் கொடுப்பேன். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குள்ள என்றைக்குமே இப்படி தான். ஓகேயா? தொலைந்த கதைகள் தோன்றுது, மீண்டும் பேசி இணையுது. பாதை மாறியே பாதம் 4 போனது, மீண்டும் இங்கு சேர்ந்தது. அன்பேன் காலை மாலை உன்னாலே உன்னாலே தோன்றும், என் வாழ்வின் அர்த்தமாக வந்தாயே. நில்லாமல் ஓடி ஓடி நான் தேடும் எல் தேடல் நீதான், சொல்லாத ஊடல் கூடல் தந்தாயே. கண்கள் உள்ள காரணம் உன்னை பார்க்கத்தானடி. கவலைப்படாத, உன்னால தான், உனக்காக தான் இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணேன்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீயும் யார்கிட்டையும் சொல்லாத. வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே, தூரல் தந்த வாசம் எங்கும் வீசுதிங்கே. வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் திண்டாடுதே, பேசி பேசி மௌனம் வந்து பேசுதிங்கே. பூக்கள் பூக்கும் முன்னமே வாசம் வந்ததெப்படி, காதலான உள்ளம் 2 உயிரிலே இணையும் தருணம் தருணம். வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே, தூரல் தந்த வாசம் எங்கும் வீசுதிங்கே. வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் திண்டாடுதே, பேசி பேசி மௌனம் வந்து பேசுதிங்கே.
நித்யா, ஹாய். கங்க்ராட்ஸ், தேங்க்யூ. ஸ்கூல் பியூப்பிள் லீடர். ஏய், தீபக் 6th இங்கே படிச்சுட்டு இருக்கான். நீ போன வருஷம் தான் ஜாயின் பண்ணேன், அதனால தான் அவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிரின்சிபல் சொன்னார், நான் கேட்டேன் வருண். ஏய் நித்யா ப்ளீஸ், எனக்கெலாம் நிற்கணும்னு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. கூப்பிட்டு கொடுத்தா கூட வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் போஸ்ட்டில் இருக்கணும். நம்மளை எல்லோரும் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு தான் அது கரெக்ட். திறமைக்கு இங்கே எங்கே இடம் இருக்குது? நான் தீபக்கு சொன்னேன், ஒன்றை சொல்ல. நீ என்ன வேணா சொல்லலாம். எனக்காக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடிக்கலாம்ல. ஹெட் கேர்ள்னால் என்ன பெரிய வெறும் பேட்ச். டெய்லி சாயந்தரம் நீ என்னை ட்ராப் பண்ணுவேன், மறந்துட்டேன். லஞ்ச் கொண்டு வருவேன், மறந்துட்டேன். ஸ்கூலில் ஒன்றை பார்க்க கூட முடியறதில்ல. இதுக்கு தான் அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் நான் ஜாயின் பண்ணேனா, உனக்காக. எனக்கு தேவை தான். இன்னும் முடியலையா? நீ கிளம்பிட்டேன்னு நினச்சேன். ஏன் கிளம்பிடுவேன்னு பார்த்தியா? சரி, முடிச்சியா இல்லையா? இல்லை, 1/2 hour ஆகும். 4:30 டெட்லைன் அது இதுன்னு சொன்னேன். சிரிச்சிட்டு பேசாமல் வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா. இல்லை, டெட்லைன் சொன்னது வெறும் எனக்கு மட்டும்தானா? நித்யா, நான் கிளாஸை மாதிரி போய்ட்டு வந்துடுறேன். மச்சி, ரொம்ப டீசெண்டா நீ. ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் தேவையில்லை. அவள் என்கிட்ட பேச வெளியே வருவான், நீ எங்கேயும் போனா. என்ன நினச்சிட்டு இருக்க? அவங்ககிட்ட ஏன் அப்படி பேசின? நீ சொல்லு, என்ன போயிட்டுருக்குன்னு. எனக்கு கொடுத்த டியூட்டி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணுற. எப்படி என்கிட்ட அப்படி பேசலாம்? நான் வெளில வருவேன்னு எப்படி சொல்லலாம்? நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன்னு அவன் முன்னாடி சொல்லி காமிக்கிறியா? ஓ, அவன் முன்னாடி சொன்னது உனக்கு ப்ராப்ளம் இல்லை. தீபக் முன்னால். தீபக் பந்தாவன வீடு, பந்தாவன காரு, பந்தாவன ஹாலிடேஸ். ஏய், நீங்கள் 2 பேரும் ஆக்சுவலி மேட் ஃபார் ஈச் அதர்ல. அப்புறம் ஏன் கூட ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற? என்ன? நானும் தீபக்கா அப்படி நான் நினைக்கிறேன். ஏய், ஓவர் ஆக்ட் பண்ணாத. பார்த்தாலே தெரியுது எல்லாருக்கும் எப்போதும் ஒன்றா இருக்கீங்க. அப்படிங்கிற மொக்க ஜோக்ஸ்க்கெலாம் நீ சிரிக்கிறதும். திவ்யா கூட பேசுறதை நானும் பார்த்துருக்கேன். நீ சிரிக்கிறதா அவன். நித்யா, பழி என் மேலே போடாத, அது வேற. அஃப்கோர்ஸ் வேற. நீ பேசினா அது ஒன்றும் இல்லை, நான் சிரிச்சா அது வேற. நான் புரிஞ்சுக்கணும், உனக்கு புரியாதுல்ல. ஒரு பொண்ணு சிரிச்சா அது லவ் நினைக்கிற பசங்களை ஒருத்தனா நீ. அதனால தானே அவனை பார்த்து சிரிச்சா உனக்கு தப்பா தெரியுது. சரி சரி, ஓகே, பேசலாம். கோவப்படாத, எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னது உனக்கு புரியலையா? என்னால் இப்போ வர முடியாதுன்னு சொன்னது உனக்கு புரியல? என்ன புரியல? பாஷை புரியலையா? என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. நித்யா, நம்மளோட முக்கியமானதா நித்யா? அவன் பார்த்துக்க மாட்டான். உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதான் கேட்டேன். நித்யா, முடிவு பண்ணிக்கோ, நான் வெயிட் பண்ண போகிறதில்ல. அந்த படி ஏறி அவன்கிட்ட நீ போனனா அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. அவனா நானா? நான் எந்த பக்கம் போகிறேன்னு பார்க்க ஏன் வெயிட் பண்ணுற வருண்? சிம்பிளாக முடிச்சிடலாம். இது முடிஞ்சு போச்சு, போதும். நித்யா, இது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னது நீ. வேற எதுவும் சொல்லாத வருண், போகாதன்னு சொல்லு வருண். என்ன வேணாலும் நீ செய்யலாம். நீ அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போற. வருண்